லஞ்சுக்கு எப்பவுமே சாதம், குழம்பு, ரசம், தயிர், பொரியல் அப்படியும் இல்லன்னா சப்பாத்தி இந்த மாரியே செஞ்சுட்ருக்கோம். டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு செய்யலான்ட்டு தோணுச்சு. ஃப்ரைட் ரைஸ்லாம் வெளியில சாப்பிடுறதோட சரி, ரீசென்ட்டா வீட்ல எப்ப பண்ணதுன்னு ஞாபகம் கூட இல்ல. மோர் தென் 6 மந்த்ஸ், 1 இயர் பக்கமா கூட இருக்கும். அதுக்கேத்த மாரி வெஜிடபிள்ஸும் வீட்ல இருந்தது. அதனால வெஜ் ஃப்ரைட் ரைஸும் கூடவே சைட் டிஷ்ஷா கோபி மஞ்சூரியன் செய்யலான்ட்டு சொல்லி முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான். பிளான்ச் பண்ண காலிஃப்ளவர் கூட உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், பெப்பர், மைதா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதிக்கிற எண்ணெயில 2 பேட்சா பொரிச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் 3 டைப் ஆஃப் சாஸும் சேர்த்து கார்ன்ஃப்ளவர் வந்து திக்னஸ்க்காக சேர்த்துக்கிட்டேன். வதக்கி விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியது தான். செஞ்சு வச்சுட்டு பாப்பாவை பிக்கப் பண்ணிட்டு வரதுக்காக கிளம்பியாச்சு. இந்த பென்சிலும் எரேசரும் வாரத்தில் 3 நாள் 4 நாள் தொலைச்சிட்டு தான் வராங்க. அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்குது. அதையும் வாங்கிட்டு அப்படியே கையோட ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறமா தான் சாப்பிட்டோம்.